அறிந்து கொள்ளணும். அப்ப நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறவர் யாரா? ஆவியானவர். பலவீனமா இருக்கிறீங்களா? ஆவியானவர் உதவி செய்யணும். ஆவியானவரே இன்னைக்கு என்னால எழுத உதவி 2 நிமிஷம் உட்கார்ந்துட்டு நீங்க ஆவியானவரே என்னை தொடுங்க எனக்கு பலம் தாங்க நீங்க சொல்லி பாருங்க. உங்க பலவீனங்களாகட்டும், சரீரத்துல காணப்படுகிற நட்டுகளாகட்டும் எல்லாத்தையும் ஆவியானவர் இறங்கி வரும்போது முகங்கள் முறிக்கப்படும். அல்லேலூயா. கட்டுகள் அறுக்கப்படும். ஆவியானவர் இறங்கி வரும்போது விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. என கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அந்த விடுதலை. ஆமென். அப்போ கர்த்தர் ஆவியா இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் எங்க நீங்க கூப்பிடுறீங்க அங்க வந்து ஆண்டவருக்கு விடுதலை. அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப நம்முடைய பலவீனங்களை உதவி செய்கிறவர் யாரு? ஆவியானவர். ஆவியானவர் பலத்துலதான் நம்ம என்ன பண்ண முடியும்? பலவீனத்தை முறியடிக்க முடியும். பலவீனத்தை முறியடிக்கிறதுக்கு யாருடைய உதவி தேவை? ஆவியானவருடைய உதவி தேவை. சில பலவீனங்கள் பவுல் சொல்றாரு, என்னுடைய பலவீனம் என்ன அப்படின்ட்டு 2 கொரிந்தியர் 12:7 வாசிங்க. பவுல் எப்படி தன்னுடைய பலவீனங்களை குறித்து என்ன சொல்றாரு வாசிங்க. 2 கொரிந்தியர் 12:7. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்றாரு, என்ன நான் உயர்த்தாதபடிக்கு என்னுடைய மாம்சத்துல ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்குது. அது நாளோடு என்ன பண்ணுது? என்ன முட்டுகிற சாத்தானா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. சில நேரங்கள்ல நம்ம மேன்மை அப்படின்னா என்ன, பெருமையா பேசிக்கொள்ளாத சில முள்ளு. யாரு? நம்ம ஒரு மனைவினா, கணவனா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், யாரும் ஒருத்தர் குடும்பத்துல முள்ளாதான் இருப்பாங்க. அதை நாம என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும். பவுல் அப்படிதான் சொல்றாரு, ஆண்டவரே இந்த முள்ளு என்ன விட்டு எடுத்து போடுறதுன்னு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? ஆண்டவர் எடுத்துட்டு வரா. பவுலுக்கு என்ன சொல்றாரு வாசிங்க. அவரை விட்டு நீங்கும்படிக்கு அவர் எத்தனை வாட்டி வேண்டினாராம்? அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஹல்லேலூயா. பவுல் சொன்னார், முள்ள எடுத்துறான்னு சொல்லவே இல்லை. முள்ள இருக்கும், ஆனாலும் அவன் கிருபை போதும். ஏன்னா அந்த கிருபைக்குள்ள, கிருபைனால என்ன? கரத்திலிருந்து வருகிற உதவி, தயவு, இரக்கம் எல்லாமே சேர்க்கணும் அந்த கிருபைக்குள்ள. இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆசீர்வாதம் வேணுமா, இல்ல இந்த ஒரு முள் வரைக்கும் எடுத்துடணுமா? என்ன வேணும் சொல்லு அப்படின்றார். இந்த முள்ளு போனா இன்னொரு முள் வரும். ஆனா கிருபை கூட இருந்துச்சுன்னா என்னாலும் நம்ம ஜெயிச்சிருவோம். அல்லேலூயா. ஓட்டத்தை சரியா ஓடி முடிச்சிருவோம். அப்போ பலவீனத்துல இருந்து நீ